வெல்கம் டு பிஜி எஜுகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியாக வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் இயல் 4 யூனிட் டெஸ்ட் பார்க்கலாம். முதல் கேள்வி, மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை தொல்காப்பியர் கையாண்ட இடம் எது? சரியான விடை மரபியல். இரண்டாவது கேள்வி, காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் யார்? குலோத்துங்கன். மூன்றாவது கேள்வி, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தஃபா. நாலாவது கேள்வி, உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்று கூறியவர் மூகு ஜெகநாதர். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, 1942ஆம் ஆண்டு ஹைதராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியவர் யார்? சரியான விடை ராகுல் சாங்கிருத்யாயன். ஆறாவது கேள்வி, திருவிளையாடற் புராணம் படலங்களின் எண்ணிக்கை டேஷ். சரியான விடை 64. ஏழாவது கேள்வி, டேஷ் ஆற்றின் தென் பக்கத்தே ஒரு திருக்கோயிலை ஆக்கி இறைவன் அங்கு சென்று இருந்தார். சரியான விடை வைகை ஆறு. எட்டாவது கேள்வி, பரஞ்சோதி முனிவர் டேஷ் நூற்றாண்டை சார்ந்தவர். சரியான விடை 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஒன்பதாவது கேள்வி, கதலி பொருள் தருக. கதலின்னா வாழை. பத்தாவது கேள்வி பார்க்கலாம். பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. 11வது கேள்வி, மேரி மெக்லியோட் பெத்தின் என்னும் அமெரிக்க கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் யார்னா கமலா லயன். அடுத்தது 12வது கேள்வி, கீழ்காண்பவனற்றுள் எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் படைக்கப்பட்டது? சரியான விடை கம்பராமாயணம். அடுத்தது 13வது கேள்வி, கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை என்று குறிப்பிடும் நூல் ஐங்குறுநூறு. 14வது கேள்வி, கமலாலயன் இயற்பெயர் வே குணசேகரன். 15வது கேள்வி, படற்கை பெயரை குறிப்பது எது? அவர். அடுத்த கேள்வி, குலசேகர ஆழ்வார் வித்தவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி என்னன்னு கேட்குறாங்க. குலசேகர ஆழ்வார் ஒரு ஆண் தெய்வத்தை பார்த்து கோட்டம்மா அம்மானு சொல்கிறாங்க. அப்போது இங்கே என்ன வழுவமைதி இருக்கு? பால். பெண் தெய்வத்தை பார்த்து சொல்லக்கூடியது ஆண் தெய்வத்தை பார்த்து சொல்கிறாங்க. அப்போது பால் வழுவமைதி. இது பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் இருக்கு இல்லையா, இது என்னன்னு பார்த்தோன்னா திணை. வருகிறார்னு யாரும் சொல்லுவோம், நம்ம உயர்திணையை பார்த்து தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே அக்னியை பார்த்து வருகிறார்னு சொல்கிறாங்க. அப்போது பால் திணை இதுதான் இங்கே சரியான விடையாக இருக்கும். அடுத்தது 17வது கேள்வி, ஓப்பின் காரணமாக அக்னியை உயர்திணையாக கொள்வது எது? திணை வழுவமைதி. அடுத்தது 18வது கேள்வி, மாறன் ஒரு பொழுதும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படற்கை இடத்தில் கூறுவது டேஷ் வழுவமைதியாகும். நான் ஒருபோதும் பொய் கூற மாட்டேன்னு சொல்லாமல் என்னுடைய பேரை சொல்லி சொல்லும்போது அங்கே என்ன வழுவமைதி அமைது? அங்கே இட வழுவமைதி. அடுத்தது 19வது கேள்வி, அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் என்பது கால வழுவமைதி. அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடு பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு இது சரியாக இருக்குது. ஹியூமன் ரிசோர்சஸ் மனித வளம் இதுவும் சரியாக இருக்குது. மல்டிமீடியா பல்துறை ஊடகம் இதுவும் சரியாக இருக்குது.
டிரான்சிஷன் மாறுதல் இருக்குது, இதுதான் தவறாக இருக்குது. என்ன வந்திருக்கும்னா டிரான்ஸ்ஃபர்னு வந்திருந்தால் தான் மாறுதல் வந்திருக்கணும். அதனால் இதுதான் தவறான இணை.